வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. நம்ம லைஃப்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும். அண்ட் லைஃப்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி பேலன்ஸோடு போகும்பொழுது தான் பயம் இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒருத்தரும் வித்தியாசமான மெட்டஃபோர்ஸில் லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணுவோம். உங்களோட லைஃப் பிளானிங் என்னன்னு யார்கிட்டையாவது கேட்டால் பெரும்பாலான மக்கள் அவங்க ஆசைகளையும் அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப் ஜேர்னி அப்படின்றது இப்போ இந்த நொடி இந்த நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான். அப்படி பார்த்தா இந்த நொடியில் எனக்கு சில கஷ்டங்கள் இருக்குது, ஸோ என்னோட ஜேர்னி அழகானதா இல்லையோ அப்படின்னு உங்களில் சில பேருக்கு தோணலாம். பட் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கஷ்டங்கள்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம ஜேர்னியில் கிராஸ் ஆகிற சிச்சுவேஷன்ஸ், அவ்வளவே தான். இன்ப துன்பங்கள் கலந்தது தான் வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்பமும் துன்பமும் நம்மளோட பார்வையில் தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்களோட நாலேஜ் அண்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து இருக்குது. ஒரு சிலரை நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப கூலாக இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே அப்படின்ற ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களை சந்திக்கும் பொழுது லைஃப்பை இதே மாதிரி கூலாக சிம்பிளாக அப்ரோச் பண்ண நம்மளும் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஒரு வழியாக அந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட நம்ம என்ன பர்பஸை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறோம்ன்றதும் நம்ம வாழ்க்கை பாதையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரோட ஜேர்னியும் ஃப்ரீடமை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருந்து ஃப்ரீடம், ஆரோக்கியம் இல்லாத உறவுகள்கிட்ட இருந்து ஃப்ரீடம், பவரில் இருந்து ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் விட நம்மளோட மைண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீடம்னு ஓடிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீடமை நோக்கி நீங்கள் ஒரு பாத்தில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொரு விதமான பாத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும்தான் வேறுபடும். இதே மாதிரி நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எப்படி நம்ம ஜேர்னியோட குவாலிட்டியாக தீர்மானிக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனுக்கு சொன்ன எஸ் ஆர் நோ அண்ட் நீங்கள் என்றைக்கும் எடுத்த ஒரு முடிவு உங்கள் லைஃப்பை 180 ஒரு 360 டிகிரிஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அன்றைக்கி எடுத்த அந்த சின்ன டெசிஷன்னால தான் என் லைஃப் இப்போது இந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இது சக்ஸஸ் அண்ட் சஃபரிங் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். எஸ்பெஷலி நம்ம சோகம்னு நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு இது ரொம்பவே அழகாக பொருந்தும். சில சமயங்களில் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்திருந்தால் 2 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு அதே விஷயத்தை யோசிக்கும் பொழுது அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு நீங்களே நன்றி சொல்லுவீங்க. பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஜேர்னியை நம்ம பார்க்குற அண்ட் நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களோட ஜேர்னி கூட கம்பேர் பண்ண பழகிட்டோம். இந்த கம்பேரிசனே பெரிய மன உளைச்சலை கொடுக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம இதை விட்டு வெளியில் வர ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? உண்மையாக சொல்லணும்னா இது அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லைங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்றது நம்ம அதை பார்க்குற பார்வையில் மட்டும்தான் இருக்குது. கம்பேரிசன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத பேக்கேஜ் எல்லாம் நம்ம சுமந்துட்டு போகும்போது தானே இந்த ஜேர்னி பாரமாக ஃபீல் ஆகுது. இதையெல்லாம் தூர போட்டுட்டு உங்களோட பாதையில் மட்டுமே பார்த்துட்டு முதல்ல உங்களை க்ராஸ் பண்ணுற மனிதர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு போகலாமே. நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கான காரணம், ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இவ்வளோ வருஷங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம வேஸ்ட் பண்ணிட்டுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தவறுகள் வேணாலும் செஞ்சுருக்கலாம். மேபி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எழுந்திருக்கலாம். நிறைய நாட்கள் வீணாக்கிட்டேன்னு வருத்தப்படலாம். அதுக்கான ரிக்ரெட்ஸை சுமந்துட்டும் கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த நொடியிலிருந்து உங்கள் ஜேர்னியை உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் மாற்றி அமைக்க முடியும். உங்கள் பாதையோட ஆழமும் அழகும் உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. இதை ஒரு ரிமைண்டராக எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். And I will see you soon in another episode.